பாருங்க, சினிமால கூட இப்படி பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, அந்த அளவுக்கு மோசமான காரியங்கள் நடந்திருக்குது. அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அல்லேலூயா. ஆமா, நீங்க எந்த அளவுக்கு நீங்க விசுவாசத்துல இருந்தீங்கங்கிறது வெளியாகும். எந்த அளவுல நீங்க இயேசுவை நீங்க பிடிச்சிருந்தீங்கங்கிறது வெளியாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். ஆமா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, அதுவே உங்களுக்கு சொல்லும். அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அது இப்போ ஒரு 13 திரும்ப வாசிங்க. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். நாளானது அதை விளங்க, ஒரு நாள் அதுக்கு டெஸ்ட் உண்டு, அது விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். சும்மா எல்லாம் இல்ல, நாம பண்ற ஒன்னொன்னையும் ஆண்டவர் எதுல சோதிப்பாரா? அக்கினியினால கர்த்தர் சோதிப்பார். அல்லேலூயா. ஆமென். அக்கினியினால அது வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு அவங்கவங்க என்னென்ன எப்படி எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்கங்கறத, எத்தன்மையுள்ளது என்று அது எப்படிப்பட்டதுங்கறத அக்கினி சோதிக்கும். அல்லேலூயா. அக்கினியானது சோதிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்களை பார்த்து என்னால தைரியமா சொல்ல முடியும். நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டருக்கு என்ன பிடிக்காதுன்னு. உங்களை ரொம்ப பிடிச்சதுனால தான் உங்களை வசனத்தை கொண்டு, வசனங்கிற பிரம்ப வச்சு உங்களை கண்டிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப என்னால சொல்ல முடியும், ஆமென், இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்ல முடியும், நீ 10 மாசத்து தங்கம்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. நீ எங்க உனக்கு டெஸ்ட் வச்சாலும் நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. உங்ககிட்ட இந்த உலகம் தோத்து போயிரும்னு சொல்ல முடியும் என்னால. ஆமென். இந்த பிசாசு உங்ககிட்ட தோத்து போயிரும்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆமென். இந்த மாமிசம் உங்ககிட்ட தோத்து போயிரும்னு என்னால சொல்ல முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.